ஹலோ மக்களே, பொதுவாக பொங்கலுக்கு சீர் கொடுக்கும்போது மஞ்சள் கொத்து சேர்த்து கொடுப்பாங்க. இந்த தடவை பொங்கலுக்கு எங்கள் அக்காவுக்கு சீர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் கொத்து பிடுங்கிறதுக்காக போனேன்னா, அங்கே போயிட்டு ஒரு கொத்தை பிடுங்கி பார்க்குறேன். சுத்தமாக பிடுங்கவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்து பிடுங்கினாங்க. அப்பா பிடுங்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடுங்கினாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த டைமில் பெரியப்பாவும் வந்திருந்தாங்களா, சரி நானும் பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடுங்கினாங்க. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் போயிட்டு பிடுங்கி பார்த்தேன். எப்பா ஒரு வழியாக இந்த மஞ்சள் கொத்தை பிடுங்கியாச்சுப்பா. இந்த தடவை இந்த மஞ்சள் கொத்தில் நிறைய மஞ்சளே வச்சுருந்தது. நான் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மஞ்சள் கொத்து பிடுங்குறது மாதிரி. இந்த வருஷமும் இந்த மஞ்சளை வச்சு தான் நாங்கள் மஞ்சத்தூள் அரைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் விளைஞ்ச மஞ்சளை அவிச்சு காய வச்சு அதை மஞ்சத்தூள் அரைச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லா மஞ்சள் கொடியுமே அலசியாச்சு. நல்லா அவ்வளோ மண் பிடிச்சிருந்துச்சு அந்த மஞ்சள் கொத்தில். பெரியப்பா தான் எல்லாத்தையும் அலசிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு உதவி பண்ணுவோன்ட்டு போயிட்டு அலசினேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, எவ்வளோ மஞ்சள் இருக்குது பாருங்களேன்.